உன்னுடைய கனவுகளுக்கு, எது உன்னுடைய லட்சியங்களை அடைவதற்கு தடையாக இருக்கிறதோ, அது எந்த உருவத்தில் வந்தாலும், அது அன்பாக வரலாம், பாசமாக வரலாம், காதலாக வரலாம், குடும்பமாக வரலாம், சமூகமாக வரலாம். எப்படிப்பட்ட ஒரு நாம் கண்ணெதிரே காண முடியாத ஒரு தடையாக அது வந்தாலும், தடையாக நாம் பார்க்க பழகாத ஒன்றாக அது இருந்தாலும், அதையும் உடைத்து உன்னுடைய லட்சியங்களை, உன்னுடைய கனவுகளை, உன்னுடைய இலக்குகளை நீ அடைய வேண்டும் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நான் இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது டெல்லியிலிருந்து. அதனால இந்த திராவிட மாடல் என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே, இங்கே பல பேருக்கு ஒரு ஒவ்வாமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் இருந்து கொண்டு நான் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாக தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மகளிர் மாநாட்டிலே முன்வைக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்களை, அங்கே எந்தெந்த சமூக மாற்றங்களை அவர் கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, விழைந்தாரோ, அதையெல்லாம் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி, தலைவர் கலைஞருடைய ஆட்சி, இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. முதலாக சுயமரியாதை திருமணங்களை செயல் வடிவமாக்க வேண்டும், அதை சட்ட வடிவமாக்க வேண்டும் என்று தன் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அதை நிறைவேற்றி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பல திருமண முறைகளிலே பெண்ணை அவளுடைய சம்மதம், அவள் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாளா என்பதை பற்றி கேட்கக்கூடிய வழக்கம் இல்லாமல் தான் பொதுவாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய சுயமரியாதை திருமணம் என்று வரும் பொழுது, அந்த ஆண், பெண் இருவரும் ஏற்றுக்கொண்ட, மனப்பூர்வமான ஏற்றுக்கொண்ட ஒரு திருமணமாக, இருவருக்கும் சம உரிமை தரக்கூடிய ஒரு திருமணமாக, திருமண முறையாக சுயமரியாதை திருமண முறை உருவாக்கப்பட்டது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே தான் மகளிருக்கு சொத்திலே சம உரிமை என்ற அந்த மிக முக்கியமான ஒரு சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தின் வழியாக பல குடும்பங்களிலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் மரியாதை என்பது அதிகரிப்பதற்கு, அந்த பெண் அவளுக்கும் அந்த குடும்பத்திலே உரிமை இருக்கிறது என்று உணர்வதற்கு, ஒரு குடும்பத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சமூகம் அவர்களை பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே அந்த பெண் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பெற்றவளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சொத்திலே பெண்களுக்கு சம உரிமை இருக்கிறது என்ற ஒரு சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்னால் பெண்ணுக்கு குடும்ப சொத்திலே எந்த பங்கும் கிடையாது. அதற்கான அந்த உரிமைகள் அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு நிலைதான் இருந்தது. அதற்கு பின்னால் ஒரு குடும்பம் என்பது அந்த பெண்ணை பார்ப்பது, தன் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை, தன்னுடைய மனைவியை பார்க்கக்கூடிய விதம் என்பதே மாறக்கூடிய ஒன்றாக. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க, அந்த வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பதற்கு, அந்த தனக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்ற அந்த தைரியம், தன்னம்பிக்கை, மன உறுதி என்பது அவர்களுடைய வாழ்க்கை போக்கை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த தைரியத்தை அவர்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக அது மாறுகிறது. அதே போல மகளிர் சுய உதவி குழுக்கள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அந்த சுய உதவி குழுக்கள் என்பது பெண்கள் பொருளாதார தற்சார்புடையவர்களாக மாறுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக, முதலாக கிராமப்புறங்களிலே சாதாரண சாமானிய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள்
பொருளாதார தற்சார்பு பெற்றவர்களாக, சுதந்திரம் பெற்றவர்களாக, உரிமை பெற்றவர்களாக, அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய ஒரு நிலையை அவர்களுக்கு அது உருவாக்கி தருகிறது. அந்த சுய உதவி குழுக்களின் வழியாக வீட்டை விட்டே வெளியேறி பழக்கம் இல்லாதிருக்கக்கூடிய பெண்கள். உனக்கு எதுவுமே தெரியாது. நீ வீட்ல இரு. உனக்கு வெளி உலகம் தெரியாது என்று சொல்லி சொல்லியே மட்டம் தட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட பெண்கள். அந்த சுய உதவி குழுக்களுக்காக அங்கே அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்காக அங்க இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு போய், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேசுவதற்கு அவர்கள் பழகிக்கொண்ட பிறகு, தன் கிராமத்திலே, தன் அ சாலையிலே, தான் இருக்கக்கூடிய தெருவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகாரிகளிடம் பேசக்கூடிய தைரியம் மிக்கவர்களாக, தன்னம்பிக்கை மிக்கவர்களாக மாறுகிறார்கள். அது 33% இடஒதுக்கீடு என்பது உள்ளாட்சிகளிலே கொண்டு வரப்படும்போது, மிகப்பெரிய அளவிலே அது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதே நேரத்திலே நம்முடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளாட்சி அமைச்சராக இருந்த பொழுது, அதே நே அவர் மிகப்பெரிய அளவிலே இந்த பெண்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஒரு உறுதுணையாக, ஊக்க சக்தியாக பணியாற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது நடந்த 33% என்பதற்கு அடுத்த தேர்தலிலேயே பெண்கள் கிட்டத்தட்ட 50% அதாவது அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று செய்யப்பட்டிருக்கக்கூடியதை தாண்டி பொது தொகுதிகளிலும் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகுதான் 50% என்பது உறுதி செய்யப்படுகிறது. இன்று நம்முடைய ஆட்சியிலே அண்ணன் தளபதி அவர்கள் பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்னாலேயே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதை மகளிருக்கான உதவித்தொகை என்று அவர் அறிவிக்கவில்லை. உரிமை தொகை என்று அறிவிக்கிறார். உலகம் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பெண்கள் அ அ குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களுடைய அந்த உழைப்பு என்பது எந்த இடத்திலுமே அங்கீகரிக்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு, அது மிக சுலபமாக இந்த சமூகம் அ கடந்து போகக்கூடிய ஒன்றாக, டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக, கிட்டத்தட்ட புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் கூட ஒரு வேலைக்கு போகக்கூடிய பெண் வீட்டிலே வந்து பணியாற்றக்கூடிய நேரத்தை, குடும்பத்திற்காக பணியாற்றக்கூடிய அந்த நேரத்தையும், ஒரு ஆண் பணியாற்றக்கூடிய அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நேரத்தையும் கணக்கிட்டு பார்த்தால், அந்த பெண் செய்யக்கூடிய வேலைகளிலே 10லோ 15%லோ 1% கூட இருப்பதில்லை என்பதுதான் கணக்கீடுகள் தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம விளையாட்டுக்கு சொல்றதுன்னா, சும்மா வீட்ல எந்த காலத்திலும் சும்மா இருக்க முடியாத ஒரு பெண்ணை, வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, சமூகம் வந்து சும்மா இருக்காங்க. வீட்ல சும்மா இருக்காங்க அப்படின்னு ஆ தான் பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் தரக்கூடிய வகையிலே, மகளிர் உரிமை தொகை என்று அந்த 1000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதேபோல பதவி பொறுப்பிற்கு வந்த பிறகு மகளிருக்கான அந்த துறை என்பதை மகளிர் உரிமை துறை என்று மாற்றக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்தே மகளிருக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறார், அந்த பெண்கள் எம்பவர்மென்ட் ஃப்ரம் சேரிட்டி ஃப்ரம் ஒரு அரசு தான் ஒரு மேல்நிலையிலே அமர்ந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகளை தரக்கூடிய இடத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு அரசு அந்த பெண்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாக, ஆணும் பெண்ணும் சமம் என்று பார்க்கக்கூடிய ஒரு அரசாக அந்த அரசு செயல்படும் என்பதுக்கு அதுவே ஒரு முன்னுதாரணமாக, ஒரு கர்டன் ரேசர் போல அமைந்தது என்றால் அது மிக இல்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு திட்டமாக இந்த மகளிருக்கு தரக்கூடிய உரிமை தொகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட,
அந்த ரூ. 1000 என்பது ஒரு சிறிய தொகையாக பல பேருக்கு தோன்றினாலும், ஏன்னா நெறைய பெண்கள் அந்த பெண்களுடைய உழைப்புக்கு ரூ. 1000 தானா என்று கேட்பது, அந்த பெண் ஒரு ரூ. 1000 தன்னுடைய பணமாக, தனக்கு தரப்பட்ட பணமாக பார்க்கும் பொழுது, முதல் முறையாக தனக்கு உரிமை இருக்கக்கூடிய, யாரிடமும் கேட்டு பெறாத ஒரு ரூ. 1000 தன் இச்சை போல, தான் நினைத்ததைப் போல, தான் நினைத்த விஷயத்திற்கு அவள் செலவிட முடியும் என்பதை உணரும் பொழுது, முதல் முதலாக பல பெண்கள் பொருளாதார சுதந்திரம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் நான் அந்த ரூ. 1000 நான் பார்க்கிறேன். பல பெண்கள் அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஒரு மருந்து வாங்க வேண்டும் என்றாலும் நான் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கோ இல்லை என்றால் என் தாயிற்கு நான் ஒரு மருந்து வாங்கி தர வேண்டும் என்றால், முன்பெல்லாம் 1000 முறை யோசிக்க வேண்டும். இப்பொழுது என்னால் இதிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. நான் இதை என்ன செய்வது என்பதை நான் முடிவு செய்ய முடிகிறது. இந்த முதல் முறையாக அந்த பொருளாதார உரிமை, சுதந்திரம் என்ன என்பதை உணர்ந்து கொண்ட பெண், தான் ஏதாவது ஒரு வகையிலே பொருளீட்ட வேண்டும், தன் காலிலே தான் நிற்க வேண்டும் என்பதை முதல் முதலாக உணர்ந்து கொள்கிறார். அப்படி அந்த பெண் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தால் கூட, நிச்சயமாக தன் மகளையோ, தன் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையைச் சார்ந்த பெண்ணையோ, எதிர்காலத்திலே அவள் வேலைக்கு போகக்கூடாது, நீ சம்பாதிக்கக் கூடாது, வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டவளாக நிச்சயமாக அந்த பெண் மாறுவாள் என்பதற்கு இந்த மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதேபோல புதுமை பெண் திட்டத்தின் வழியாக முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த ரூ. 1000. தூத்துக்குடியிலே முதலமைச்சர் அவர்கள் அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்திய போது, அந்த மேடையிலே ஒரு பெண் சொல்லிய தன்னுடைய சுய அ வாழ்க்கையிலே நடந்த அந்த சம்பவத்தை, கதையை எங்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது, உண்மையிலே இது மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதுமை பெண் திட்டம். அந்த உயர்கல்விக்காக நம்முடைய அரசு வழங்கக்கூடிய ரூ. 1000 என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த பெண் சொல்கிறார், எனக்கு பள்ளி கல்வி முடிந்த உடனே திருமணம் நடந்து விட்டது. எனக்கு நர்சிங் ட்ரெய்னிங் பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவு இருந்தது. ஆனால் குடும்பத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லை. அ அ அதே நேரத்திலே குடும்ப சூழ்நிலை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திற்கு தள்ளப்படுகிறேன். நான் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்கு இந்த ரூ. 1000 உயர்கல்விக்கு செல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ரூ. 1000 வழங்குகிறேன் என்று சொன்னபோது, அது மட்டும் இல்லாமல் விடியல் பயணம் பேருந்துகளிலே, நகர்ப்புறங்களிலே இருக்கக்கூடிய பேருந்துகளிலே பெண்கள் அவர்களுக்கு கட்டணம் இல்லாத பயணத்தை செய்ய முடியும் என்ற இந்த அறிவிப்பு வந்தபோது, என்னாலும் கல்லூரிக்கு சென்று அ படிக்க முடியும் என்ற அந்த நிலையை நான் முழுமையாக உணர்ந்தேன். எனக்கு எந்த தடைகளும் இருக்காது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு நான் கல்லூரிக்கு சென்று என் நர்சிங் ட்ரெய்னிங்க முடித்து இன்னும் சில மாதங்களிலே நான் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது என்று அவர் அந்த மேடையிலே சொல்லும் பொழுது, இது எத்தனை வாழ்க்கைகளை மாற்றக்கூடிய, எத்தனை உயர்கல்விக்கே போகுவதற்கு வழி இல்லை. ஏன்னா ஒரு குடும்பத்தில பொதுவாகவே நம்முடைய குடும்பங்களிலே ஒரு ஆண் பிள்ளையும், பெண் பிள்ளையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே, அந்த குடும்பம் யாராவது ஒருவரைத்தான் படிக்க வைக்க முடியும் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, பொருளாதார சூழ்நிலையில இருந்தால், அது நிச்சயமாக அந்த ஆணுக்குத்தான் அந்த வாய்ப்பை வழங்கும். ஏன்னா, ஆண் மகன் தான் தன்னோடு இருந்து, தான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முழுவதும் தன்னை பாதுகாக்கப் போகிறான். அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த ஆண்மகனுக்குத்தான், ஆண் பிள்ளைக்குத்தான் அந்த வாய்ப்பை வழங்குவார்கள். உயர்கல்விக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை. ஆனால் எந்த தடையும் அந்த பெண்ணுக்கு வந்துவிடக்கூடாது. நான் இருக்கிறேன் என்று சொல்லி வழங்கப்பட்ட திட்டம் தான் அந்த புதுமை பெண் திட்டம். அதேபோல ஒரு பெண்
வீட்டிலிருந்து வெளியே வருவது என்பது எத்தனையோ தடைகளுக்கு தாண்டித்தான் அந்த பெண் அந்த குடும்பம் தன்னுடைய வீட்டுச் சூழலிலிருந்து வெளியே வந்து உலகம் என்ன என்பதை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். அதற்கு பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய தடையாக பல குடும்பங்களிலே இருக்கிறது. வெளியில போகக்கூடாதுன்னு சொன்னா, நான் வெளியில ஒரு விஷயத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு பெண் சொல்லும் பொழுது, "நீ வெளியே செல்வதால் செலவு அதிகரிக்கும். அதனால் வீட்டிலே இரு" என்று சொல்லுவதும் ஒரு காரணமாக பல குடும்பங்களிலே இருக்கிறது. "எதற்கு உனக்கு இப்பொழுது பணம்? மத்த செலவுகள் இருக்கிறது" என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது, யாரையும் அவள் கேட்காமல், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல், ஒரு பெண் தான் வீட்டை விட்டு வெளியேறி, தான் நினைத்த இடத்திற்கு சென்று வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய விடுதலை உணர்வு. அதை நம்முடைய விடியல் பயணம் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய விடியல் பயணத் திட்டம் வழங்கி இருக்கிறது என்றால், அது ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய தலையை அந்த பெண்களுக்கு அது உடைத்து தந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகும். முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியின் வழியாக ஒரு இன்க்ளூசிவ் ஆன குரோத் வந்து நாம் எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை, அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த சமூகத்திலே யார் யாருக்கெல்லாம் பங்கு இல்லை என்று இந்த சமூகம் அவர்களை எல்லாம் ஒதுக்கி புறக்கணித்து வைத்திருந்ததோ, அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அவர் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அல்லது 3ஆம் பாலினம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஒரு ஆட்சியை இன்று அ ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, தொடர்ந்து மற்றவர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, யாரையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து தள்ளி வைக்க முடியுமோ, அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஆட்சி. அது மைனாரிட்டீஸ் ஆக இருக்கட்டும், இல்லை என்றால் அ இந்த சமூகத்தில் தொடர்ந்து ஒதுக்கப்பட்ட சில குழுக்களை, சமூகங்களை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், அவர்களை தொடர்ந்து ஒதுக்குவதுதான் இவர்களுடைய ஆட்சியின் மாடலாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர்கள் முன்வைக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி, எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆட்சி என்று ஒரு மிக முக்கியமான ஒரு திராவிட மாடல். அதுதான் திராவிட மாடல். எல்லாருக்குமான ஒரு ஆட்சி என்பதை அவர் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதே நேரத்திலே ஒரு தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத ஒரு ஆட்சியாக, அது டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மொழி உரிமையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதிக்கான உரிமையாக இருக்கட்டும், அத்தனைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய குரல் தான் முதல் குரல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒன்றிய அரசு டெல்லியிலே தொடர்ந்து அவர்களை அசைத்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, அவர்களை ஒரு சங்கடத்திற்கு தொடர்ந்து ஆளாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி இருக்கிறதென்றால், அந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதனால் என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் அவர்களை இங்கே கதிகலங்க செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை ஒரு மிரட்சிக்கு உள்ளாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு பதட்டத்தோடு நாம் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள், எதிர்கொள்கிறார்கள். அதுவும் சமீபத்திலே நடந்த அந்த டீலிமிட்டேஷனுக்கான ஜேஏசி சென்னையிலே நடந்த அந்த கூட்டத்திலே பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் வந்து அதிலே கலந்து கொண்ட அந்த நிலையை பார்க்கும் பொழுது, பல்வேறு தலைவர்கள் தன் ஒருமித்த கருத்தை ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கிய பிறகு, இங்க இருக்கக்கூடிய
ஆட்சி. அதனால தான் அவசர அவசரமாக அ செ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சில கட்சியின் தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பதட்டத்தின் காரணமாகத்தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த பதட்டம் வந்து மிகப்பெரிய அளவிலே அவர்களை பற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய அந்த செயல்பாடு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. மகளிருக்கு என்று நாம் நம்முடைய ஆட்சியிலே முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்பது மிக தொலைநோக்கு பார்வையோடு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். இன்னைக்கு அ வந்து நாம் பெருமையோடு சொல்கிறோம். இந்தியா இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ்ல பெண்கள் ளுடைய சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமாக அ இருக்கிறது. அதை தாண்டி ஆ நம்முடைய உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை அடைந்திருக்கிறோம். பெருமையான ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால், அது நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அ முன்னெடுப்புகள், பல்வேறு திட்டங்களை அ அடிப்படையாகக் கொண்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த திட்டங்கள் இது ஒரு ஒரு ஆட்சியுடைய இன்றைய செயல்முறையாக, செயல்பாடாக நாம் பார்ப்பதை தாண்டி, அது எதிர்காலத்திலே எப்படி ஒரு நிலையான மாற்றத்தை எப்படி அ தலைவர் கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது, இது திருமணத்திற்கான திட்டம் இல்லை. பெண்களை பள்ளி கல்வியை முடிக்கச் செய்யக்கூடிய ஒரு திட்டம் என்று அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்களோ, அதே போல தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர்கல்வியை நாடிச் செல்ல வேண்டும். அவர்களுக்கு பொருளாதார உரிமைகள், பொருளாதார அ சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அவர்கள் தற்சார்புடையவர்களாக, யாரையும் சார்ந்திருக்காதவர்களாக ஏன்னா அடிப்படையில பெண்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது அவர்களுக்கு அந்த பொருளாதார உரிமைகள் இல்லாததால் தான். அவர்கள் யாரோ ஒருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் தான் அது ஒரு மிகப்பெரிய தடையாக பெண்கள் தன் உரிமை பெற்றவர்களாக இந்த சமூகத்திலே வாழக்கூடியதற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடையாக அது இருக்கிறது. அதை மாற்றுவதற்கான வழிவகையாகத்தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒரு மிக நீண்ட கால ஒரு திட்டம். ஒரு ஆழ்ந்த மா அழுத்தமான ஒரு அடிப்படை புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடையே பெண்களுக்காக அது உருவாக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுடைய மாண்பு. தொடர்ந்து பெண்களுடைய சுயமரியாதை என்பது அதிகமாக பேசப்படாத ஒன்றாக, அதை நாம் அந்த அளவிற்கு மரியாதையும், முக்கியத்துவமும் தராத ஒன்றாகத்தான் இந்த சமூகம் இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதை என்று சொல்லும் பொழுதே அது ஆணுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒன்றாக பல நேரங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை கடந்து மகளிருக்கான சுயமரியாதையை உறுதி செய்யக்கூடிய, அவர்கள் மாண்போடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சி அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அது உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்கால வாழ்க்கை முறை, மகளிருக்கான மாண்பு என்ற அந்த தலைப்பிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த மருத்துவர் அணிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி அக்கா. சிறப்பாக மகளிர் மாண்பும் மாறும் வாழ்விற்கும் சிறப்பாக எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய பார்வைக்கு சில கேள்விகள். முதல் கேள்வி அக்கா, மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா என்னும் நாடகம் பற்றிய உங்களது கருத்து? நன்றி கனிமொழி. நான் வந்து ஊருக்கு போயிருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு எங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணிடுவேன். இல்ல அந்த கபட மகளிர் நாடகத்தை மசோதா பத்தி அப்படிங்கிறது வந்து இல்ல அது வந்து
இன்னைக்கு நடக்கலாம். இல்லை என்றால் 30 ஆண்டுகள் கழித்து நடக்கலாம். இல்லை என்றால் 100 ஆண்டுகள் கழித்து நடக்கலாம். இல்லால் நடக்காமலேயே போகலாம். ஏனென்றால் அது மகளிர் மசோதா வை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லுவதற்காகவும், அந்த மகளிர் மசோதாவை நிறைவேற்றாமல் இருப்பதற்காகவும் தான் அந்த மசோதா, அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அத வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ் அடிப்படையிலான அந்த டீலிமிட்டேஷன் அதுக்கு பிறகு அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்றுதான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. அப்பொழுது பேசிய பொழுது கூட நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்க வந்து பாப்புலேஷன் பேஸ்ட் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாது. அப்பொழுது அதற்கு ஒரு நீண்ட போராட்டம் இருக்கும். அதை தாண்டி நிச்சயமா நீங்க அதையும் தாண்டி இதை கொண்டு வர முயற்சி செய்தீர்கள் என்றால், நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகக்கூடிய, நாட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். இதையெல்லாம் கடந்து அந்த மகளிர் மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நன்றி மகளிர் அக்கா. மசோதாவை தான் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனால இந்த மகளிர் மசோதா என்பது நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வடிவத்திலே இல்லை என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றிக்கா. அது 2வது டோட்டல் கன்சிடர். அடுத்த கேள்விக்கா. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஆ. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் வெர்சஸ் நாடாளுமன்ற நிகழ்வுகள். ஒரு பெண்ணாக 2ற்கும் இடைப்பட்ட பண்பாட்டு வேறுபாடுகள் உங்கள் பார்வையில்? அது ஒரு பெண்ணா, ஆணா பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஒரு ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருவராக பார்க்கும் பொழுதே, நாடாளுமன்றத்திலே ஜனநாயகம் என்பதோ, அ எந்த விஷயமாக இருந்தாலும் அதை விவாதிப்பதோ, அ எதிர்க்கட்சிகளுடைய கருத்தை கேட்பதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. நாடாளுமன்றம் நடக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருக்கிறது. முடிந்தவரை நாடாளுமன்றத்தை எவ்வளவு சுருக்கமாக நடத்தி அதை முடித்துவிட முடியுமோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு நாடாளுமன்றம் என்பதை கடந்து அவர்கள் ஒரு ஆட்டோகிராட்டிக் சொசைட்டி, ஒரு ஆட்சி முறையை அவர்களால் உருவாக்கிவிட முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு டிக்டேட்டர்ஷிப்ப மகிழ்ச்சியோடு உருவாவார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய உறுப்பினர்கள் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதை நம் சட்டமன்றத்தை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் இவர்களுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் அங்கே எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். எந்த விதமான ஜனநாயக மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கான மரியாதையும் அவர்கள் தர தயாராக இல்லை. அப்படிங்கிறது ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்லை இங்கே அவர்கள் நாடாளுமன்றத்தை நடத்துவதாக இருக்கட்டும், மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே கண்ணியத்தோடு பதிலளிக்கிறார்கள். விவாதங்களுக்கு அங்கே இடம் இருக்கிறது. யார் வேண்டுமென்றாலும் கேள்விகளை எழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே எப்பொழுதுமே சட்டமன்றம் என்பது மிகச் சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர்களுடைய கருத்தாக இருக்கும். அக்கா, அடுத்த கேள்வி. சிறப்பாக அ முதலமைச்சரோட ஜேஏசி கூட்டத்த சிறப்பாக எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தி முடித்தீர்கள். அந்த ஜேஏசி கூட்டமைப்பு சொல்லும் செய்தி என்ன? அதன் போக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஜேஏசி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு கூட வந்து நாடாளுமன்றத்திலே நாம் பார்க்கக்கூடிய சில மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள், நீங்கள் ஏன் எங்களையும் அழைக்கவில்லை? நான் நிச்சயமாக நாங்களும் வந்து அதில் பங்கேற்றுக் கொண்டிருப்போம். ஏனென்றால் இது அ அ இவர்கள் பிஜேபி சொல்வதைப் போல அம் வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் என்பதை தாண்டி இன்னும் அதிகமாக பலரை பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறும் என்ற அச்சம் எல்லோருக்குமே இருக்கிறது.
பல பேர் பேச தயங்கிய ஒரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை அவர்கள் எடுத்து, இன்னைக்கு எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து எல்லாரையும் ஒருமித்த குரலிலே அ இந்த பிஜேபி தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருப்பது வரக்கூடிய தேர்தலுக்காகத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, இ இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை, தமிழகத்தை மட்டும் பாதிக்கக்கூடியதை தாண்டி, இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய பல பேர் இதே கவலையோடு, இதே கருத்தோடு இருக்கிறார்கள். அதனால் இது அத்தனை பேருடைய ஒருமித்த குரலின் இணைப்பாகத்தான் இந்த ஜேஏசி கூட்டம் நடக்கிறது என்பதை இந்த உலகுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இதை நடத்தி காட்டியிருக்கிறார். அதுதான் அக்கா பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ஓகே அக்கா. அடுத்த கேள்வி. உலகமயமாக்கல் முடிவில் ஒட்டுமொத்த சமூகமும் பெரியாரை நோக்கி வந்து சேரும் என்று சொன்னார் பரமசிவன். நாம் இன்னும் முழுமையாக பெரியாரை சென்றடையவில்லை என்று கருதுகிறீர்களா? பெரியாரை நோக்கி பல பாதைகள் இருக்கு. பெரியாரை நோக்கி ஒரே பாதை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரியாரை புரிந்து கொள்வதற்கு, இன்னும் பெரியாரை அதிகமாக அ மக்கள் தேடுவதற்கு பிஜேபி ஒரு மிகப்பெரிய கருவியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால், அவர்கள் தொடர்ந்து அ நாம் பெரியாரை நினைவிலே வைத்துக் கொள்கிறோமோ, இல்லையோ, நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய நம்முடைய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி, அ பிஜேபியிலே பணியாற்றக்கூடியவர்கள் வரை, பெரியாரை தொடர்ந்து நினைவிலே வைத்துக்கொண்டு, அவர்களுடைய செயல்பாடுகள் பெரியாரை சுற்றியே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இவர்கள் கரித்துக் கொட்டக்கூடிய, தொடர்ந்து திட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர் யார்? என்று பெரியாரை பற்றி தெரியாத பல இளைஞர்கள் தேடி கண்டுபிடித்து, இன்று பெரியார் இப்ப நடந்து முடிந்த அந்த ம் புக் ஃபேர்ல கூட பெரியாருடைய புத்தகங்கள் இந்த புக் ஃபேர்ல இன்னும் அதிகமாக இளைஞர்களால் வாங்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால பெரியாரை இன்னும் அதிகமாக மக்களிடமும், இளைஞர்களிடமும், அடுத்த தலைமுறையிடமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. ஆ நிச்சயமா பெரியாரை நாம் சென்று அடைந்து விட்டோம் என்றால், இந்த சமூகம் என்பது ஒரு எந்த ஏற்றத்தாழ்வுகளும், எந்த காழ்ப்புகளும் இல்லாத ஒரு சமூகமாக, அத்தனை பேருடைய கனவுகளுக்கும் மரியாதை தரக்கூடிய, எல்லோரும் சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக அது நிச்சயமாக மாறும். அக்கா அடுத்த கேள்வி. நிதி ஒதுக்கீடு என்னும் ஆயுதம் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அளவிற்கு சென்று கொண்டிருக்கும் ஒன்றிய அரசின் போக்கு பற்றி உங்கள் கருத்து? அது ஒரு பிளாக்மெயிலிங் டெக்னிக் தான் நாம பார்க்க முடியும். இப்போ வந்து எஸ்எஸ்ஏ வழியா நமக்கு குடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ நீ வந்து அம் புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போட்டால் தான் நாங்க தருவோம். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தருவோம். என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு பிளாக்மெயில் தான் பண்ணுது. வேற ஒண்ணும் பண்ணல. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்கள அ ஆட்சியிலே பிஜேபி ஆட்சியிலே இல்லாத, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு தெரிந்த இந்த எக்கனாமிக் சாங்ஷன், இந்த பிஸ்கல் அ பாலிசிஸ் வழியாகத்தான் தொடர்ந்து நமக்கு அழுத்தங்களை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுக்கெல்லாம் வந்து பயந்து நிச்சயமாக அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கோ, இல்லை என்றால் அவர்கள் தரக்கூடிய அழுத்தங்களுக்கு பணிந்து போவதற்கோ தமிழ்நாடோ, அ எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களோ தயாராக இல்லை. முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்க 2000 கோடி நிறுத்தினாலும் சரி, 10,000 கோடி நிறுத்தினாலும் நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அதனால தமிழ்நாடு இன்னும் அதிகமாக எதிர்த்து போராடும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி அக்கா. எங்களோடு உங்களுடைய நேரத்தை எடுத்து சிறப்பாக பெண்களை பத்தி கூறி, கேட்ட கேள்விக்கு பொறுமையாக எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து விரிவாக எடுத்து சொல்லியதற்கு மிகப்பெரிய நன்றி மருத்துவமனை சார்பாக.
நாளை நாம் பார்க்க இருப்பது திராவிட மாடலின் முதல்வரின் மாதம் 27 அண்ணன் கோவை லெனன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்னும் தலைவர். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம்.